ஏற்றமிகு வாழ்வு தரும் ஏகௌரி அம்மன். தஞ்சாவூர் நகரம் தோன்றுவதற்கு முன்பு சோழர்களின் தலைநகராக வல்லம் இருந்தது. அப்போது முற்கால சோழர்களால் அமைக்கப்பட்ட கோவில்தான் வல்லம் ஏகௌரி அம்மன் கோவில். சோழர்களின் வழிபாட்டு தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் அவர்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய வல்லத்து காளியாகவும் விளங்கியவள்தான் இந்த ஏகௌரி அம்மன். கோவிலின் நுழைவாசல் முதல் பெரிய சுற்றுப்பாதை ஒரு கோட்டையைப் போல பாதுகாப்பாக உள்ளது. இந்த அன்னை வல்லப சோழன் காலத்தில் வழிபடப்பட்டு கரிகால் சோழ மன்னனால் கரிகார் சோழ மகாகாளி என்றும், பராந்தக சோழனால் வல்லத்து பட்டாரகி என்றும், ராஜராஜ சோழனால் காளாபிடாரி கைத்தலை பூசல் நங்கை என்றும் அழைக்கப்பட்டு வந்தவள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே இக்கோவில் இருந்துள்ளது. சோழ மன்னர்கள் அரசு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது, வெற்றி வாகை சூட போர்க்களம் செல்லும் போதும் இந்த தேவியிடம் அருள்வாக்கு கேட்டு உத்தரவு பெற்ற பின்னரே செயல்படுவார்களாம். தலவரலாறு: தஞ்சாசுரன் என்ற அசுரன் தஞ்சையில் வாழ்ந்தான். சிறந்த சிவபக்தனான அவன் சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்தான். தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். பெண்களைத் தவிர வேறு எவராலும் என்னை வெல்ல முடியாத வரம் வேண்டும் என்று வரம் கேட்டான் தஞ்சாசுரன். அதை கேட்ட சிவனார் சிரித்தார். அப்படியானால் உன்னை பெண் ஒருத்தி வென்றால் பரவாயில்லையா என கேட்டார். அதற்கு தஞ்சாசுரன், ஆண்களை வெல்ல பெண்களால் முடியாது, அதனால்தான் அப்படி ஒரு வரம் கேட்டேன் என்றான். பெண்மையை கேவலமாக நினைத்த தஞ்சாசுரனுக்கு தன்னுள் பாதியாக இருந்த பார்வதி தேவி மூலம் பாடம் புகட்ட எண்ணினார் இறைவன். அப்படியே ஆகட்டும், உன்னை ஒரு பெண்ணை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை வழங்கினார். வரம் பெற்ற ஆணவத்தில் மனிதர்களையும் தேவர்களையும் இம்சிக்கத் தொடங்கினான் தஞ்சாசுரன். தேவர்கள் அழுதபடி சிவனை சரணடைந்தனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய சிவன், பெண்மையே சக்தி என அறியாதவன் தஞ்சாசுரன், அவன் அழியும் நேரம் வந்துவிட்டது, கவலைப்படாதீர்கள் என்றார். பின்னர் பார்வதி தேவியை அழைத்து அசுரனை அழிக்க ஆணையிட்டார். அசுரனின் அக்கிரமங்களை அறிந்த தேவியின் முகத்தில் உக்கிரம் ஏற 8 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி அசுரனை நோக்கி புறப்பட்டாள். அசுரனுக்கும் தேவிக்கும் கடும் போர் மூண்டது. முடிவில் அசுரனை வதம் செய்தார் தேவி. உயிர் பிரியும் நேரத்தில் அசுரன் தேவியை பணிந்து, பெண்மையை இழிவாக பேசிய என்னை மன்னிக்க வேண்டும் என்றும், இந்த பகுதி என் பெயரால் தஞ்சாவூர் என வழங்கப்பட வேண்டும் என்றும் வேண்டினான். தேவியும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். எருமை கிடா உருவம் தாங்கிய அசுரனின் கழுத்தை வெட்டி தலையை ஒரு கையில் ஏந்தினாள். உடல் கீழே சாய்ந்ததும் அசுரன் எருமை உருவம் நீங்கி இறந்தான். அசுரனை வதம் செய்த பின்னரும் அன்னையின் உக்கிரம் குறையவில்லை. மாங்காளி வனம் என்று அழைக்கப்பட்ட வல்லத்தில் அலைந்து திரிந்தாள். அதனால் நீர்நிலைகள் வறண்டன. வனமெங்கும் தீப்பற்றி எரிந்தது. நிலைமையை உணர்ந்த சிவபெருமான் ஏகௌரி அம்மனிடம் சாந்தம் கொள் என்றார். அதற்கு அம்மனின் கோபம் சற்று தணிந்தது. சிவபெருமான் கோபத்தை தணித்துக் கொண்டு அப்போது மக்களுக்கு தெய்வமாக இருந்து காப்பாற்றும்படி கூறினார். வறட்சி பஞ்சம் நீங்கியது. அப்போது மக்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அங்கேயே எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மக்களின் வேண்டுகோளின்படி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இன்றளவும் அருள்பாலித்து வருகிறார். அம்மன் அசுரனை வதம் செய்தது ஒரு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே அன்றைய நாளில் மக்கள் பால்குடம் எடுத்து வந்து தீ மிதித்து அம்மனை சாந்தப்படுத்துகின்றனர். 8 திருக்கரங்களுடன் தேவி பத்ம பீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். இந்த தேவி ஒன்றின் மீது ஒன்றாக அமைந்த 2 திருமுகங்களுடன் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. அசுர குணம் கொண்டவர்களை அழிக்க ஆக்ரோஷத்துடன் ஒரு முகமும், அல்லல் பட்டு வரும் அடியவர்களின் துயர் தீர்க்க சாந்தத்துடன் இன்னொரு முகமும் அமைந்துள்ளது. இப்படி 2 திருமுகங்களுடன் அமைந்த அம்மனை காண்பது அரிது. காட்டில் அம்மன் எழுந்தருளிய இடத்தில் சுதை வடிவத்தில் அம்மன் சிலை எழுப்பப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சுதை வடிவம் இன்றளவும் மாற்றப்படாமல் வழிபடப்பட்டு வருகிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று வல்லம் கடைவீதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் விழாவோடு ஏகௌரி அம்மன் கோவில் திருவிழாவும் நடத்தப்படுகிறது. ஏகௌரி அம்மன், மாரியம்மன், ஐயனார் ஆகிய உற்சவ மூர்த்திகளை தனித்தனியே அலங்கரித்து வீதி உலா நடத்துகின்றனர். ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி திருவிழா நடைபெறுகிறது. தீமிதி அம்மனுக்கு பகலில் சைவ பூஜை தொடர்ந்து இரவில் எருமைக்கிடா பூஜை போன்றவை நடைபெறும். கோவில் காவல் தெய்வங்களுக்கு ஆடு கோழி பலியிடப்பட்டு வழிபடுகின்றனர். இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவ்விழாவில் தேவிக்கு நடத்தப்படும் சண்டி ஹோமம், திருவிளக்கு பூஜை, சித்ரா பௌர்ணமி விழா அடங்கும். சண்டி ஹோமம் செய்வதால் பராசக்தியின் வடிவங்களாகிய துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தேவிகள் மிகவும் மகிழ்ந்து வாழ்வில் உள்ள சூனியங்களை அழித்து சகல சுகங்களையும் அருள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது. இங்கு நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட சகல சங்கடங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும்.
ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் கிரக கோளாறுகளால் துன்பம் அடைபவர்களும் இந்த அற்புத ஹோமங்களில் பங்கு கொண்டு பலன் பெறுகின்றனர். இந்த ஆலயம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 2 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரையும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் கூடுதல் நேரம் கோவில் திறந்திருக்கும். எலுமிச்சை பழமும் மஞ்சள் கிழங்கும், தடைப்பட்ட திருமணம், பிள்ளை பாக்கியம் போன்றவற்றிற்கு மிக சிறந்த பரிகார தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. திருமண தடை உள்ள பெண்கள் இங்கே வந்து அம்மனுக்கு புடவை சாத்தி அம்மனின் பாதத்தில் குண்டு மஞ்சளை, குளியல் மஞ்சள் வைத்து வணங்குகின்றனர். அதிலிருந்து ஒரே ஒரு மஞ்சளை எடுத்து வந்து தினமும் குளிக்கும் போது பூசிக்கொள்ள விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும், நாள்தோறும் அம்மன் நம் கூடவே இருந்து காப்பாற்றுவாள் என்பதும் ஐதீகம். எனவே கன்னிப்பெண்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே எலுமிச்சை பழத்தை அம்மனின் திருப்பாதத்தில் வைத்து பூஜை செய்து அதன் சாற்றை கோவிலிலேயே சாப்பிட்டு செல்ல விரைவில் குழந்தை பிறப்பது உறுதி என்கிறார்கள். இந்த வேண்டுதலால் பலன் பெற்ற பெண்கள் தங்களது குழந்தைகளுக்கு இக்கோவிலில் மொட்டை அடித்து மாவிளக்கு படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தீராத நோய் அல்லது திடீர் விபத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்ட கணவருக்காக இத்தல அன்னையை வேண்டிக் கொண்டு வரும் பெண்கள் அதிகம். தங்களது கணவரை யமனிடமிருந்து காக்க வேண்டுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடனாக எருமைக்கன்றை காணிக்கையாக அளிக்கும் வழக்கமும் முன்பு இருந்திருக்கிறது. அமைவிடம் தஞ்சாவூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் தஞ்சையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வல்லம் என்ற ஊர். இங்கிருந்து வடக்கு நோக்கி செல்லும் ஆலக்குடி சாலையில் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம்.